ஜனவரி 17ஆம் தேதியிலேருந்து 3 நியூ அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ட்ரெயின்ஸோட டைம் டேபிளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நியூ ஜல்பைகுரி டு திருச்சிராப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை நியூ ஜல்பைகுரியிலேருந்து நாளைக்கு மதியானம் 1:45க்கு எடுப்பாங்க. மால்டா டவுனுக்கு இந்த ட்ரெயின் நைட்டு 7:06க்கு வந்துட்டு 7:25 கிளம்பும். கரக்பூர் ஜங்ஷனுக்கு இந்த ட்ரெயின் அடுத்த நாள் காலையில் 2:50க்கு வந்துட்டு 3 மணிக்கு கிளம்பும். புவனேஸ்வருக்கு காலையில் 7:49க்கு வந்துட்டு 7:54 கிளம்பும். குர்தா ரோடுக்கு 8:24க்கு வந்துட்டு 29 கிளம்பும். வைஜாநகரமுக்கு மதியானம் 1:25க்கு வந்து 1:30 கிளம்பும். விசாகப்பட்டினமுக்கு 2:30க்கு வந்துட்டு 2:40 கிளம்பும். விஜயவாடாக்கு நைட்டு 8:20க்கு வந்துட்டு 8:30 கிளம்பும். கூடூருக்கு அடுத்த நாள் அதாவது மண்டே காலையில் 12:55க்கு வந்துட்டு 1 மணி கிளம்பும். சென்னை எக்மோருக்கு மண்டே மார்னிங் 4:15க்கு வந்து ரீச் ஆகி 4:25 கிளம்பும். தாம்பரமுக்கு 5:20க்கு வந்து 5:25 கிளம்பும். செங்கல்பட்டுக்கு 5:55க்கு வந்து 6 மணி கிளம்பும். விழுப்புரமுக்கு 7:45க்கு வந்து 7:50 கிளம்பும். திருப்பாரிப்புலியூருக்கு 8:40க்கு வந்து 45 கிளம்பும். சிதம்பரமுக்கு 9:55க்கு வந்து 10 மணி கிளம்பும். மயிலாடுதுறைக்கு 11 மணிக்கு வந்து 11:05 கிளம்பும். கும்பகோணமுக்கு 11:55க்கு வந்து 12 மணி கிளம்பும். நம்ம தஞ்சாவூருக்கு 1 மணிக்கு வந்து 1:05 கிளம்பும். லாஸ்ட்டாக திருச்சிராப்பள்ளிக்கு திங்கட்கிழமை மதியானம் 2:07க்கு வந்து ரீச் ஆகும். இந்த ட்ரெயினுக்கு சென்னை எக்மூர்லேருந்து திருச்சி வரைக்கும் நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. சென்னை எக்மூர்லேருந்து தாம்பரமுக்கு 1 ஹவர் கொடுத்துருக்காங்க, ஆனால் ½ ஹவர் தான் ஆகும். செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரமுக்கு 1:45 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, ஆனால் 1:15 மணி நேரம் தான் ஆகும். விழுப்புரம்லேருந்து திருப்பாரிப்புலியூருக்கு 3/4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ½ மணி நேரம் தான் ஆகும். திருப்பாரிப்புலியூர்லேருந்து சிதம்பரமுக்கு 1 மணி நேரம் 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ½ மணி நேரம் தான் எல்லா ட்ரெயினுக்கும் ஆகுது. சிதம்பரம்லேருந்து மயிலாடுதுறைக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ½ மணி நேரம் தான் ஆகும். மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணத்துக்கு 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுவுமே ½ மணி நேரம் தான் ஆகும். கும்பகோணம்லேருந்து தஞ்சாவூருக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, ஆனால் 40 நிமிஷம் தான் ஆகும். தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, ஆனால் 3/4 மணி நேரம் தான் ஆகும். எதுக்காக சென்னையிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு இவ்வளோ ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ட்ரெயின் 3 நாளாக ட்ராவல் பண்ணி வருது. சப்போஸ் எங்கேயாச்சும் ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னா அந்த டிலேவை கவர் பண்ணி ஆன் டைமுக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து ரீச் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் இங்கேருந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து நியூ ஜல்பைகுரி போகும்போது இந்த ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதாவது இந்த ஸ்லாக் டைம்லாம் இல்லாமல் கரெக்டாக ½ ஹவர் கரெக்டாக இருக்கும். அடுத்து நியூ ஜல்பைகுரி டு நாகர்கோவில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை நியூ ஜல்பைகுரியிலேருந்து ஜனவரி 17 அதாவது நாளைக்கு மதியானம் 1:45க்கு எடுப்பாங்க. மால்டா டவுனுக்கு இந்த ட்ரெயின் ஈவினிங் 6:45க்கு வந்து 6:55 கிளம்பும். கரக்பூருக்கு இந்த ட்ரெயின் அடுத்த நாள் காலையில் 2:20க்கு வந்து 2:30 கிளம்பும். புவனேஸ்வருக்கு இந்த ட்ரெயின் காலையில் 7:19க்கு வந்து 7:24 கிளம்பும். குர்தா ரோடுக்கு 7:54க்கு வந்து 59 கிளம்பும். வைஜாநகரமுக்கு மதியானம் 12:55க்கு வந்து 1 மணி கிளம்பும். விசாகப்பட்டினமுக்கு 2 மணிக்கு வந்து 2:10 கிளம்பும். விஜயவாடாக்கு நைட்டு 7:50க்கு வந்து 8 மணி கிளம்பும். கூடூருக்கு மண்டே ஏர்லி மார்னிங் 12:25க்கு வந்து 30 கிளம்பும். கூடூர் வரைக்கும் இந்த 2 ட்ரெயினும் ஒரே ரூட்டில் ஒரே லைனில் தான் வந்துகிட்டு இருக்கும். கூடூர்லேருந்து தான் நாகர்கோவில் அம்ரித் பாரத் ரேணிகுண்டா லைன் எடுத்துரும். ரேணிகுண்டாக்கு இந்த ட்ரெயின் 1:45க்கு வந்து 1:55 கிளம்பும். இந்த ரேணிகுண்டா தான் திருப்பதிக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன். ரேணிகுண்டாலேருந்து திருப்பதிக்கு அடிக்கடி ட்ரெயின் இருக்குது. நீங்கள் ரேணிகுண்டா போயிட்டு திருப்பதி போய்க்கலாம். காட்பாடிக்கு இந்த ட்ரெயின் மண்டே மார்னிங் 3:50க்கு வந்து 3:55 கிளம்பும். அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயினோட ரூட்டில் ஒரு பெரிய சேஞ்சே இருக்குது. எல்லா ட்ரெயினும் காட்பாடியிலேருந்து விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சிராப்பள்ளி வழியாக ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஆனால் இந்த ட்ரெயினோட ரூட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கோயம்புத்தூரையும் கனெக்ட் பண்ணி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் காட்பாடியிலேருந்து ஜோலார்பேட்டை வந்து சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் வழியாக போகும். ஜோலார்பேட்டைக்கு 5:10க்கு வந்து 5:15 கிளம்பும். சேலமுக்கு 7 மணிக்கு வந்து 7:05 கிளம்பும். ஈரோடுக்கு 8:02க்கு வந்து 8:07 கிளம்பும். திருப்பூருக்கு 8:56க்கு வந்து 9:01 கிளம்பும். கோயம்புத்தூருக்கு 9:50க்கு வந்து 9:55 கிளம்பும். பொள்ளாச்சிக்கு 10:40க்கு வந்து 10:45 கிளம்பும். உடுமலைப்பேட்டைக்கு 11:15க்கு வந்து 11:20 கிளம்பும். பழனிக்கு 11:50க்கு வந்து 11:55 கிளம்பும். திண்டுக்கலுக்கு மத்தியானம் 1:05க்கு வந்து 1:10 கிளம்பும். மதுரைக்கு 2:10க்கு வந்து 2:15 கிளம்பும். விருதுநகருக்கு 2:45க்கு வந்து 2:50 கிளம்பும். சாத்தூருக்கு 3:30க்கு வந்து 3:35 கிளம்பும். கோயில்பட்டிக்கு 4:05க்கு வந்து 4:10 கிளம்பும். திருநெல்வேலிக்கு 5:15க்கு வந்து 5:20 கிளம்பும். லாஸ்ட்டாக நாகர்கோவிலுக்கு 7:07 கொடுத்துருக்காங்க, ஆனால் 6 மணிக்கு போய் ரீச் ஆயிரும். எனக்கு இந்த நியூவாக விட்ட அம்ரித் பாரத் ட்ரெயினில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஹால்ட்டு தான் கைஸ். ஹால்ட்டு டைமிங் வந்து கரெக்டாக 5 நிமிஷம் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷனில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், இல்லைனா நார்மலாக உள்ள இடத்துல வந்து 2 நிமிஷம், ரொம்ப வில்லேஜ் மாதிரி உள்ள ஏரியாவில் 1 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஆல்ட்டுங்கிறது டக்குன்னு ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஏறுறதுக்குள்ளேயோ இல்லை இறங்குறதுக்குள்ளேயோ ட்ரெயின் எடுத்துருவாங்க. அது மாதிரி ரொம்ப கம்மியான டைமு. அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸில் 5 நிமிஷம் எல்லா இடத்துலையும் ஆல்ட்டு இருக்கிறதுனால பொறுமையாக அவங்க ஏறி இறங்க சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து சந்திரகாஞ்சி டு தாம்பரம் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஜனவரி 18ஆம் தேதியிலேருந்து சந்திரகாஞ்சிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. சந்திரகாஞ்சியில் நாளைக்கு மதியானம் 2:45க்கு இந்த ட்ரெயினை எடுப்பாங்க. கரக்பூருக்கு 4:10க்கு வந்து 4:15 கிளம்பும். புவனேஸ்வருக்கு நைட்டு 8:48க்கு வந்து 8:53 கிளம்பும். குர்தா ரோடுக்கு 9:10க்கு வந்து 9:20 கிளம்பும். வைஜாநகரமுக்கு அடுத்த நாள் காலையில் 2:40க்கு வந்து 2:45 கிளம்பும். இந்த ட்ரெயின் விசாகப்பட்டினம் போகாமல் பைபாஸ் லைனில் விஜயவாடா வந்துடும். விஜயவாடாக்கு மண்டே மார்னிங் 10:30க்கு வந்து 10:40 கிளம்பும். தெனாலிக்கு 11:10க்கு வந்து 11:15 கிளம்பும். நெல்லூருக்கு 2:49க்கு வந்து 2:51 கிளம்பும். சூலூர்பேட்டைக்கு 4:01க்கு வந்து 4:03 கிளம்பும். சென்னை எக்மூருக்கு ஈவினிங் 5:55க்கு வந்து 6:05 கிளம்பும். லாஸ்ட்டாக தாம்பரமுக்கு ஈவினிங் 6:45க்கு வந்து ரீச் ஆயிரும்.
இந்த அம்ரிட் பாரத் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இந்த ட்ரெயின்ஸ் மெயின் லைனுக்கும் யூஸ் ஆகுது, காட்பாடி கோயம்புத்தூர் லைனுக்கும் யூஸ் ஆகுது, அப்புறம் தாம்பரம் சென்னைக்கும் யூஸ் ஆகுது. இன்னொரு அம்ரிட் பாரத் ட்ரெயின் நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். நாகர்கோவிலேருந்து சார்லப்பள்ளி வரைக்கும், ஹைதராபாத் வரைக்கும் நம்ம மெயின் லைன் வழியாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். அதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியல. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.